பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ஸ்டேடியம் மாதிரி தெரிதல பின்னால அழகா இருக்குதா? இது ஆஸ்திரேலியாவில் அடிலைட் பட்டணத்தில் இருக்கிற ஓவல் ஸ்டேடியம். இங்கதான் பெரிய கிரிக்கெட் விளையாட்டெல்லாம் நடைபெறும். உலகம் முழுதும் இருந்து அந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு, இந்த கிரிக்கெட் விளையாட்டிற்கு பல டீம்கள் வந்து விளையாடுகிற இடம். ஆனா இதை சுற்றிலும் ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு புல்வெளிகள், மரங்கள், ரொம்ப அழகாக இந்த பட்டணமே ஒரு அழகாக இருக்கிறது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் பெரிதா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்துட்டோம்ல, இந்த வருஷத்தை இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு மாசம் முடிந்து விட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்தாரா? என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிறார்ல. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்க ஜெபித்த காரியத்துல எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து மகிழ பண்ணி இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுகிறார் என்று பாக்குறீங்களா? எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், திருப்தியான ஆசீர்வாதம். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் சொன்னார், நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படித்து கொண்டிருந்தேன். அது அனாதைகள், இந்த மாதிரி ஆர்ஃபன்களை வச்சு பராமரிக்கிற ஒரு ஹாஸ்டல் அது. அந்த நாள்ல நான் சின்ன பையனா ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 3 இட்லி தான் தருவாங்க. அதுக்கு சட்னி சாம்பார் டேஸ்டா இருக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. அவ்வளவுதான் சாப்பிட முடியும். இன்னும் 2 இட்லி தரமாட்டாங்களான்னு பார்ப்போம், கிடைக்காது. திருப்தி இல்லாத நிலைமையில அப்படியே எழும்பி போவோம். அதெல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன். அன்னைக்கு சாப்பிடன்னு விரும்பின ஒரு திருப்தி இல்லாம அரைகுறையா கொடுத்தாங்கன்னு சொல்லி. இது திருப்தி இல்லாத நிலைமையில செஞ்சாங்க, முழுமையாய் அவங்க திருப்தியா செய்யவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஆகாரம் கொடுத்தார். 5 அப்பம் 2 மீனை பிட்டு கொடுத்த போது 5000 புருஷர்கள் மாத்திரம், பெண்கள் சிறு பிள்ளைகளை சேர்த்தா 20,000த்துக்கு அதிகமான பேர் இருந்திருக்கணும். அவங்க திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளையும் கூடையில எடுத்தாங்கன்னு வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இயேசு எப்பொழுதுமே திருப்தியாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். அரைகுறையால இவ்வளவுதான் முடிஞ்சுக்க அப்படின்னு சொல்றது இல்ல. போதுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா, இன்னும் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறியா, திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்ற, நான் என் ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்குவேன். திருப்தியா ஆசீர்வதிப்பாராம். உங்க வாழ்க்கையில திருப்தியா கர்த்தரை ஆசீர்வதித்திருக்காருன்னு சொல்ல முடியுதா? இல்லங்க, அரைகுறையா தான் இருக்குது, இன்னும் திருப்தி வரல, ஏதோ கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவ்வளவுதான் அப்படின்னு நிலைமையில இருக்கிறீங்களா? இந்த காரியம் ஓகே தான், ஆனா இந்த காரியத்துல ஆசீர்வாதம் இல்லையே, இந்த காரியத்துல பிரச்சனை இருக்குது. அப்படி ஏதோ ஒரு பகுதியில ஒரு குறைவான நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் திருப்தியாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அதுக்கேற்ற நன்மைகளை தருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நமக்காக அதுக்குதான் சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அப்ப முதலாவது நீங்க விசுவாசிக்கணும், அரைகுறையாக அல்ல, இயேசு என்னை பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கான்னு யோசித்து பார்த்து இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொன்னீர். நான் உம்முடைய ஜனம், உம்முடைய பிள்ளை, உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த திருப்தியான ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய வசனத்தின்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஜெபிக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், உம்மை பின்பற்றுகிறேன். நீர் என்னுடைய தேவன், நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய காரியத்துல திருப்தியான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீர் இந்த நன்மையை அருளி செய்த ஆசீர்வதியும். நான் இன்றைக்கு அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.